யோசிச்சு பாருங்க, வார்த்தைகளே இல்லாம ஒருத்தர் போதிக்க முடியுமா? ஆமா, வெறும் மௌனத்தின் மூலமா அனுபவத்தை மட்டுமே வச்சு ஞானத்தை கொடுத்த ஒரு மகானோட நம்ப முடியாத பயணத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வெறும் கதை இல்ல, ஒரு ஆன்மீக புரட்சி. உங்களால ஒரே இடத்துல கொஞ்சம் கூட அசையாம 12 வருஷம் உட்கார முடியுமா? ஒரு நாள், ஒரு வாரம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா 12 வருஷம், இந்த கேள்விக்குள்ளதான் நாம பார்க்க போற இந்த பிரம்மாண்டமான கதையோட இதயமே இருக்கு. இந்த இடத்துல தான் எல்லாமே ஆரம்பிச்சது. ஆந்திராவுல இருக்கிற இந்த சின்ன தியான கோயில்ல ஒரு 14 வயசு பையனோட வாழ்க்கை அவன் நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு ஒரே ஒரு நொடியில தலைகீழா மாறப்போகுது. சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். ஒரு சிறுவனும் தெய்வீக சந்திப்பும். இது ஒரு சாகசத்துக்கான அழைப்பு. இந்த மகா யோகி இந்த மாற்றத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க பார்க்கலாம். அவரு அமைதியான யோகியா மாறுறதுக்கு முன்னாடி சத்யராஜுன்னு பேரு. ஆனா எல்லாரும் கூப்பிட்டது எதிர்ப்பு. ஏன் தெரியுமா? ஏன்னா அவரோட குணமே அதுதான். எங்க அநியாயம் நடந்தாலும் சரி தட்டி கேட்பாரு, அதிகாரத்தை எதிர்த்து நிப்பாரு, நேர்மை இல்லாதவங்கள தைரியமா அம்பலப்படுத்துவாரு. ஒரு புயல் மாதிரிதான் இருந்தார். ஆகஸ்ட் 7, 1949. இந்த தேதிய நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அன்னைக்குதான் எல்லாமே மாறுச்சு. மதியம் 2 மணிக்கு வழக்கம் போல கால்வாயில குளிக்க போறான். 3:30 மணிக்கு ஒரு பனம்பழத்தை சாப்பிட உட்கார்றான். அடுத்த நொடி அந்த பழத்திலிருந்து பயங்கரமான ஒரு ஒலி. உடம்பெல்லாம் நடுங்குது. அந்த ஒலியிலிருந்து ஒரு தெய்வீக யோகி வராரு. அவனோட புருவத்துக்கு நடுவுல தொடுறாரு. அவ்வளோதான். அந்த நொடியோட அவனோட பழைய வாழ்க்கை முடிஞ்சது. ஒரு புது பயணம் ஆரம்பிச்சது. சரி, 2வது பகுதிக்கு வந்தாச்சு. 12 வருஷ சோதனை, தவத்தோட ஆழம். அந்த தெய்வீக சந்திப்பு வெறும் ஆரம்பம்தான். அதுக்கப்புறம் நடந்ததுதான் மனுஷனால நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய பரீட்சை. அவருக்கு வந்த கட்டளை தவம் செய்யணும். தவம்னா என்ன? சும்மா கண்ணு மூடி உட்காரதில்ல. அது ஒரு பயங்கரமான ஆன்மீக தியாகம். எவ்ளோ கடுமைனா, கடவுளே நேர்ல வந்து போதும் நிறுத்துன்னு சொல்ற வரைக்கும் டெய்லி குறைஞ்சது 12 மணி நேரம் ஆழ்ந்த சமாதி நிலையில இருக்கணும். அவர் பட்ட கஷ்டத்தை நாம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அசையாம உட்கார்ந்ததால உடம்பே கிட்டத்தட்ட முடங்கி போச்சு. மாதக்கணக்குல பட்டினி, எலி பூச்சின்னு வந்து சதைய கடிச்சிருக்கு, நல்ல பாம்பு கடிச்சிருக்கு. இதெல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அவர் அசையவே இல்ல. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, முழுசா 12 வருஷம். ஒரு நாளைக்கு 23 மணி நேரம். 23 மணி நேரம் யோசிச்சு பாருங்க. சாப்பிட, தூங்க, மத்த எல்லாத்துக்கும் சேர்த்து வெறும் 1 மணி நேரம்தான். இது மனுஷனால முடியற காரியமா? இது அர்ப்பணிப்புக்கு மேல ஏதோ ஒண்ணு. உடம்புக்கு வந்த கஷ்டம் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் அமானுஷ்ய சோதனைகள். அவரோட மன உறுதிய உடைக்கிறதுக்காகவே சில தெய்வீக உருவங்கள், மாய தோற்றங்கள் எல்லாம் வந்திருக்கு. ஆனா அவரோட கவனம் 1 இன்ச் கூட நகரல. அவரோட அர்ப்பணிப்ப யாராலையும் அசைக்க முடியல. சரியா 12 வருஷம் கழிச்சு அதே ஆகஸ்ட் 7, 1961ல அவரோட தவம் முடிவுக்கு வருது. எல்லாருக்கும் ஒரே கேள்வி, எதுக்கு இவ்ளோ பெரிய தியாகம்? அதுக்கு பதில் அவரோட முதல் வார்த்தைகள்லயே இருந்துச்சு. உலக அமைதிக்காக நான் 12 வருஷம் தவம் செஞ்சேன். ஓகே, இப்போ 3வது பகுதிக்கு போலாம். யோகியோட மௌன போதனை, ஒரு பரிசுடன் திரும்புதல். அந்த 12 வருஷ தவம் அது ஒரு ப்ரிப்பரேஷன் தான். அவரோட அசல் வேலையே இனிதான் ஆரம்பிக்க போகுது. அவர் உலகத்துக்கு கொடுக்க வந்த பரிசு வார்த்தைகள்ல இல்ல, மௌனத்துல இருந்துச்சு. அவரு மத்த குருக்கள் மாதிரி பெரிய பெரிய சொற்பொழிவெல்லாம் கொடுக்கல, எந்த புத்தகமும் எழுதல. அவரோட பிலாசபி ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்சஸ் தேவை, அதுதான் நான் கொடுக்கறேன், அவ்வளவுதான். இதுதான் அவரோட போதனையோட அஸ்திவாரம். அவரோட சைலண்ட் டீச்சிங்ல முதல் டூல் தரிசனம். தர்ஷனம்னா என்ன? சிம்பிளா சொன்னா அவரோட தெய்வீக பிரசன்னத்துல இருக்கிறது. அவரை பார்த்தாலே போதும், அந்த ஒரு பார்வை மனசை அமைதிப்படுத்தி உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர சக்தி வாய்ந்ததா இருந்துச்சு. 2வது கருவி விபூதி. அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட புனித சாம்பல். இது வெறும் சாம்பல்னு நினைச்சிடாதீங்க. இது அவரோட ஆன்மீக சக்தியோட ஒரு பிசிக்கல் ஃபார்ம். நோய்களை குணப்படுத்த, தியானத்துக்கு வழிகாட்ட, இது எல்லாத்துக்கும் பயன்படுத்தப்பட்டுச்சு. அவர் கொடுத்த அந்த அனுபவங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கேக்குறீங்களா? அதுக்கு இந்த போட்டோவே சாட்சி. பாருங்க, அவரோட பிரசன்னத்துல பக்தர்கள் வா அன்னு சொல்ற ஒரு ஆன்மீக பரவச நிலைக்கு போயிருக்காங்க. இந்த நிலைமை மனசை அமைதிப்படுத்தி அவங்கள ஆழ்ந்த தியானத்துக்கு தயார்படுத்தி இருக்கு. சரி, இப்போ கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். 4வது பகுதி, உலகத்துக்கான ஒரு பணி. யோகியோட மரபு. அவரோட வேலை இந்தியாவோட நிக்கல, உலக முழுக்க பரவுச்சு. அதோட இம்பாக்ட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. 30 வருஷம்
யோசிச்சு பாருங்க, 30 வருஷமா சிவபால யோகி இந்தியா, ஸ்ரீலங்கா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வரைக்கும் லட்சக்கணக்கான கிலோமீட்டர் பயணம் செஞ்சிருக்காரு. பெரிய கோடீஸ்வரர்லிருந்து சாதாரண ஏழை வரைக்கும் எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாருக்கும் அவரோட மௌன ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்காகவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சாரு. அவரோட தத்துவம் ரொம்பவே ஸ்பெஷல். அது எந்த ஒரு மதத்துக்கும் சொந்தமானதில்ல. பாருங்க, மதங்கள் சில நேரங்கள்ல நம்மள பிரிக்கலாம். ஆனா ரிஷிகளோட கலாச்சாரம், அதாவது யோகிகளோட பாதை, எல்லா ஆன்மீகத்துக்கும் ஒரு பொதுவான மூலத்தை காட்டுது. கடவுள் எங்கேயோ வெளியில இல்ல, அவர் நமக்குள்ளதான் இருக்காரு, அவரை யார் வேணா அணுகலான்னு சொல்லிது. இது பிரிக்கிற பாதை இல்ல, எல்லாரையும் ஒன்னு சேர்க்கிற பாதை. அவரோட தவத்துக்கு பின்னாடி இருந்த உண்மையான நோக்கம் இன்னும் ஆழமானது. நியூக்ளியர் வார் மாதிரி மனுஷனாலேயே உருவாக்கப்படுற பேரழிவுகள்ல இருந்து இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு தான் நான் தவம் செய்யறேன்னு அவரே சொல்லியிருக்காரு. பாருங்க, அவரோட நோக்கம் தனக்கான முக்தி இல்ல, இந்த உலகத்தோட பாதுகாப்பு. 1994ல அவர் தன்னோட உடலை விட்டு பிரிஞ்சாலும் அவரோட வேலை இன்னும் முடியலன்னு தான் சொல்றாங்க. அதுக்கு இந்த போட்டோ ஒரு மர்மமான சாட்சியா இருக்கு. இந்த போட்டோல தெரியற இந்த ஒளி இருக்கே, இது அவரோட சூட்ச்ம உடல், அதாவது ஆஸ்ட்ரல் பாடின்னு சொல்றாங்க. இந்த வடிவத்துல தான் அவர் இன்னிக்கும் ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு ஒரு நம்பிக்கை. சிவபால யோகியோட கதை நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. ஒரு போதனை மௌனமா இருந்தா அத நாம எப்படி கேக்குறது? ஒருவேளை இதுக்கு பதில் காதால கேக்குறதுல இல்ல போல, இதயத்தால உணர்றதுல தான் இருக்குமோ?